வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வாட் இஸ் ப்ரொனவுன், ஓகே, ப்ரொனவுன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். தென் எவ்வளோ ப்ரொனவுன் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து போகலாம். இங்கே ரைட் சைடில் பாருங்கள், ரவி இஸ் அ குட் பாய் அண்ட் ஹீ இஸ் குட் இன் ஸ்டடீஸ் ஆல்சோ அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரவின்றது என்னது? நவுன். ஸோ ரவின்றது ஒரு நேம் இல்லையா, அதனால் அது நவுன். ரவி இஸ் அ குட் பாய், ரவி வந்து ஒரு நல்ல பையன். அண்ட் ஹீன்னு வந்திருக்கு இல்லையா, இந்த ஹீ தான் என்னது? ப்ரொனவுன். ஸோ எதனால் இது ப்ரொனவுன்னா, இந்த ரவின்றதும் இந்த ஹீன்றதும் ஒன்று தான். ஒரு சென்டென்ஸை, ஒரு பேராகிராஃபை எழுதும் போது ஒரு நபரை பற்றியோ இல்லை யாரை பற்றியோ நம்ம ஒரு தடவை நேமை யூஸ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் தடவை நம்ம நேமை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம ரவி இஸ் அ குட் பாய், ரவி இஸ் குட் இன் ஸ்டடீஸ், ரவி இஸ் அ டால் பாய், ரவி ட்ரைவ் ஃபாஸ்ட், ரவி டிரைவ்ஸ் ஃபாஸ்ட், இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது ஒவ்வொரு தடவையும் ரவி ரவின்னு சொல்ல தேவையில்லை. நம்ம என்ன சொல்லலாம்? ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். ஒரு தடவை பேர் சொன்னோம்னா அதுக்கப்புறம் ஹீன்னு யூஸ் பண்ணால் அது எல்லாமே ரவி தான்னு அர்த்தம். இப்போ இங்கே பாருங்கள், கவ் இஸ் அ டொமஸ்டிக் அனிமல். ஸோ கவ் வந்து டொமஸ்டிக் அனிமல்னு ஒரு தடவை சொல்லியாச்சு. அப்போ இட் கிவ்ஸ் மில்க். இப்போ இந்த இட்டுன்றது என்னது? கவ் தான் இல்லையா? அப்போ கவ்ன்றது வந்து நவுன், இட்டுன்றது ப்ரொனவுன். ஸோ இந்த ப்ரொனவுன் வந்து நெக்ஸ்ட் டைமும் நம்ம நேமை யூஸ் பண்ணாமல் நம்ம எழுதுறதுக்கு தான் இந்த ப்ரொனவுன் யூஸ் ஆகுது. இப்போ இந்த ப்ரொனவுனில் என்னென்ன இருக்குன்னா, ஐ, ஹீ, ஷி, இட், யூ, வி, தே, மொத்தம் எத்தனை ப்ரொனவுன் இருக்குது? 7 ப்ரொனவுன் தான் நமக்கு, ரைட்டா? இந்த 7 ப்ரொனவுனில் ஃபஸ்ட்டு 4 ப்ரொனவுன் இருக்கு இல்லையா, ஐ, ஹீ, ஷி, இட், இது எல்லாமே வந்து சிங்குலர் ப்ரொனவுன். இது எல்லாமே வந்து சிங்குலர். யூ, வி, தே இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து ப்ளூரல். ஓகே, இந்த யூ மட்டும் என்னென்னா சிங்குலராகவும் இருக்கும், அப்புறம் ப்ளூரலாகவும் இருக்கும். ஓகே, நம்ம மோஸ்ட்லி வந்து யூன்றது வந்து நம்ம ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ப்ளூரலில் தான் கன்சிடர் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நம்ம நீன்னு சொல்லும் போது நம்ம சிங்குலராகவும் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ, ஈ, ஷி, இட் என்னது சிங்குலர், யூ, வி, தேன்றது ப்ளூரல். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஐன்றது வந்து நான். ஹீன்னா வந்து ஏதாவது ஒரு பாயை பற்றி பேசும்போது இல்லை மேல் பற்றி பேசும்போது ஹீ யூஸ் பண்ணுவோம். ஷீன்றது வந்து ஃபீமேலை பற்றி பேசும்போது ஷீ யூஸ் பண்ணுவோம். இந்த இட்டுன்றது என்னது? இந்த இட்டுன்றது வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த ஹியூமன் பீயிங்கை தவிர மீதி எல்லாமே என்னது? இட்டு. ஓகே, இங்கே நான் எழுதுகிறேன் பாருங்கள். இட்டு வந்து அதர் தேன் ஹியூமன் பீயிங். ஸோ இந்த அதர் தேன் ஹியூமன் பீயிங்னா ஹியூமன் பீயிங்கை தவிர்த்து மீதி என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம இட்டில் தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சேர் சொல்லலாம். சேருக்கு உயிர் இருக்குதா? இல்லை. எது எதெல்லாம் நான் லிவிங் திங்ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம இட்டு யூஸ் பண்ணலாம். அப்புறம் எது எதெல்லாம் வந்து லிவிங் திங்ஸ் பட் நாட் எ ஹியூமன் பீயிங், ஹியூமனாக இருக்கக்கூடாது, மீதி எல்லா லிவிங் பீயிங்கையும் நம்ம ஹிட்டில் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டைகர், லயன், மஸ்கிட்டோ, இது எல்லாமே என்னது? இட்டு தான். சேரு, தென் சிட்டிஸு, ஏதாவது ஒரு ஊர் பற்றி சொல்கிறோம், இதெல்லாமே என்ன வரும்? இட்டில் வரும். நெக்ஸ்ட்டு யூன்னா நீன்னு சொல்லலாம், நீங்கள். வின்னா நாம், தேன்னா அவங்க, இதெல்லாம் வந்து ப்ளூரல் இல்லையா? இப்போது இந்த சிங்குலர், இந்த ப்ளூரல், இதனோட ப்ரொனவுன் வந்து மொத்தம் 7 தான். ஓகே, ப்ரொனவுன்னா மொத்தம் 7 தான். பட் இங்கே நான் எக்ஸ்ட்ரா 2 கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க இது ரெண்டுமே வந்து நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக க்ரியேட் பண்ணுது, சரியா? ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். நீங்கள் ப்ரொனவுன் வந்து 9ன்னு நினச்சிட போகிறீங்க, மொத்தம் 7 தான். இப்போ இந்த சிங்குலர் நவுன், இந்த சிங்குலர் நவுனில் என்னென்னலாம் வரலாம்? சிங்குலர் நவுன்னா இப்போது ரவி, தென் மாலா, டைகர். ஸோ இதெல்லாம் என்னது? சிங்குலர் நவுன். இப்போ இந்த சிங்குலர் நவுனை நம்ம எதில் சொல்லலாம்? இட்டில் சொல்லலாம். ஓகே, சிங்குலர் நவுனை இட்டில் சொல்லலாம். இப்போ இதே வந்து ப்ளூரல் நவுன், சிங்குலர்னால் ஒன்று தான் இருக்கணும். இப்போ ரவின்றது ஒரே ஒரு பையன், ஒன்று தான். இப்போ டைகர்ன்றது ஒரே ஒரு டைகர், ஒன்று தான் இல்லையா? அப்போ இதெல்லாத்தையும் நம்ம இட்டில் ஈஸியாக சொல்லிடலாம். இதே வந்து டைகர்ஸ்,
டைகர்ஸ்னு வருது. அப்போ நிறைய டைகர்ஸ். நம்ம என்ன சொன்னோம், ஹியூமன் பீயிங்கை தவிர மீதி எல்லாமே எதில் சொல்லணும், இட்டில் தான் சொல்லணும்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல டைகர்ஸ்னு வந்திருக்கு. இட்டுன்னா சிங்குலர் தான். இப்போ டைகர்ஸ்னு வந்ததுனால இதை நம்ம இட்டில் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சேர்ஸ். ஓகே, சேர்ஸ்னால் நிறைய சேர்ஸ். இட்டுன்னா என்னது, சிங்குலர். அப்போ சேர்ஸை வந்து இட்டில் சொல்ல முடியாது, சேரை சொல்லலாம். சேர் என்னது, இட்டு. ஆனால் சேர்ஸ்ன்றது இட்டு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரவி மாலான்னு எழுதணும் இல்லையா, இப்போது இவங்கெல்லாம் தனித்தனியாக எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரவி அண்டு ராம். ரவி அண்டு ராம் ஒர்க் டுகெதர். ரவியும் ராமும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா, அப்போ ரவி ராமும் 2 பேர் ஆகிட்டாங்க. இப்போ இவங்களை எடுத்துகிட்டு போயிட்டு ஹீ ஷீன்னு போட முடியாது. அப்போது இது எல்லாத்தையும் நம்ம எதில் சொல்லலாம்னா தேல சொல்லிக்கலாம். தே, டைகர்ஸ், சேர்ஸ், ரவி அண்ட் ராம், இந்த மாதிரி ப்ளூரல் நவுன், ஒன்றுக்கு மேலே இருக்கக்கூடிய நவுனு, அதுவும் ஹியூமன் பீயிங்காக இல்லாமல் இருந்துச்சுன்னா எஸ்பெஷலி கன்ஃபியூஸ் ஆகாமல் அதை எதில் சொல்லிடலாம், தேல சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொனவுனில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது 7 ப்ரொனவுன் இருக்குது. அதை சிங்குலர் எது, ப்ளூரல் எதுன்னு பார்த்தோம். எதனால் இந்த ப்ரொனவுன் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி 2 எக்ஸாம்பிள்ஸ் மூலிமா பார்த்தோம். அடுத்து எக்ஸ்ட்ராவாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன்னு பார்த்தோம். இந்த சிங்குலர் நவுன்னா ஒன்று மட்டும்தான் இருக்கும், ப்ளூரல் நவுன்னா நிறைய இருக்கும். அதில் டைகர்ஸ், சேர்ஸ், பெஞ்சஸ், இந்த மாதிரி நான் லிவிங் திங்ஸ் இல்லைனா அதர் தென் ஹியூமன் பீயிங், இவங்கெல்லாம் நிறைய தடவை ப்ளூரலில் வந்துச்சுன்னா அப்போ அதை நம்ம இட்டில் சொல்லக்கூடாது, தப்பாகிடும். அதை நம்ம தேல சொல்லணும். இவ்வளோ தான் இந்த ப்ரொனவுன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் முக்கியமான டாபிக் வேர்பை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ப்ரொனவுன்லேயே நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைப்பையுமே நான் தனித்தனியாக கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த ப்ரொனவுன் வீடியோவை போய்ட்டு கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக வந்து உங்களுக்கு ப்ரொனவுன் கொடுக்க போகிறதில்ல, அதாவது டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் கொடுக்க போகிறதில்ல. அது நீங்கள் கீழேயே உங்களுக்கு லிங்க்கு தரேன், வேறு வீடியோவாக இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம வேர்பு பார்க்க போகிறோம். Thank you, students.